மீண்டும் ஜீவனோடு பாகம் 2 சகோதரர் யூஜின் பர்ன்ஸ் அத்தியாயம் 10 பக்கம் 1 ஆதார வசனம். பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. சகரியா 14 அதிகாரம் 17 வசனம். லெவ் ஓர் அழகான நாளின் விடியலில் விழித்தெழுந்தான். பழங்களை அறுவடை செய்து கொண்டு வீட்டிற்குள் திரும்பிய பெஞ்சமின் அனைவரையும் பார்த்து ஷாலோம் என்று மனதார வாழ்த்தினான். காலை உணவுக்கு பின்னர் அவர்கள் மெதுவாக நடந்து தேவாலயத்திற்கு வந்தனர். வழிபாடு துவங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாகவே தேவாலயத்தை வந்தடைந்தனர். ஒபதியாக்கள் தோட்டக்கலையில் அவர்களின் பங்களிப்பிற்காக பெரிதும் பாராட்டப்பட்டனர். பூமி அதன் விளைச்சலை அதிகமாக கொடுக்க துவங்குவதற்கு முன்பே அவர்கள் அந்த பகுதியை செழிப்பான தோட்டமாக மாற்றியிருந்தனர். பெஞ்சமின் காலை ஆராதனையை துவக்கினார். பூமியை அழிவிற்குள்ளாக்கும் செயல்முறை முடிவுக்கு வந்துவிட்டது. ஒரு நாற்று மட்டுமே வளர்ந்திருந்த இடத்தில் 2 நாற்றுகள் வளர்வதற்கு காரணமாயிருந்த எவரும் பூமியை கொஞ்சம் வளமாக்குகிறார். அந்த ஒரு நாற்றையும் காலால் மிதித்து போடுகிறவர்கள் ஒன்றையும் வளரவிடாது செய்து பூமியை ஏழ்மையாக்குகின்றனர். சிலர் பரலோகத்திற்கு செல்லுவார்கள் என்று சொல்லப்பட்டாலும் அவர்கள் பூமியிலிருந்து எந்த நிலைமையில் சென்றார்கள் என்பது ஒரு பொருட்டல்ல. எல்லோரும் பரலோகத்திற்குத்தான் செல்கிறார்கள் என்றால் அவர்கள் ஏன் பூமியை பற்றி கவலைப்பட வேண்டும்? எவ்வளவு மோசமான நிலையில் பூமி இருக்கிறதோ அவ்வளவு சிறப்பாக பரலோகம் இருக்கும் என்று பெஞ்சமின் தொடர்ந்தார். கிறிஸ்துவின் தலையீடு இதனை மாற்றியுள்ளது. பூமியை மீண்டும் ஏதேனின் முந்தைய நிலைமைக்கு மீட்டெடுக்கும் பணியுடன் முற்பிதாக்கள் திரும்பினார்கள். அவர்கள் இதை குறித்த காட்சியினை கடந்த காலத்தில் தீர்க்க தரிசனமாக பார்த்தது மட்டுமல்லாமல் இன்று இந்த இலக்கை அடைவதற்கு தேவையான வழிவகைகளை ஞானத்தோடும் அர்ப்பணிப்போடும் வழங்கி வருகிறார்கள். முற்பிதாக்கள் பரலோகத்திற்கு தப்பிப்போவதற்கான கற்பனையின் கதவினை அடைத்துவிட்டு மனிதர்கள் கற்பனை செய்த உட்டோப்பியா என்ற தீவை போன்ற அழகான பூமிக்கான கதவினை திறந்தார்கள். கர்த்தரின் உன்னத திட்டமான மனிதனின் நிலையான குடியிருப்பான பூமியை சீரமைத்து அதை பரிபூரண நிலைக்கு மீட்டெடுக்கும் இந்த மாபெரும் முயற்சியில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் ஈடுபட்டு உள்ளோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக, ஆமீன் என்று பெஞ்சமின் கூறினார். வழிபாடு முடிந்ததும் பெஞ்சமினுக்கு வழங்கப்பட்டிருந்த முக்கியமான வேளையில் அவருடன் இப்போது பணிபுரிந்து கொண்டிருக்கும் பலரை லெவ் சந்தித்தான். சமீபத்தில் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு திரும்பியிருந்த சிலர் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார்கள். சிலர் லெவ்வை போலவே எருசலேமை பாதுகாப்பதற்காக நடந்த போரில் மரித்திருந்தனர். மற்றவர்கள் உடல் நலக் குறைவினாலும் நோயினாலும் மரித்திருந்தார்கள். பழைய உலகில் குழந்தை பிறப்பு என்பது மிகவும் சுவாரஸ்யமானதாக இருந்தது. அவளது பண்புகளை பற்றி முழுமையாக அறிந்திராத நிலையிலும் அக்குழந்தையின் பிறப்பானது சுவாரஸ்யமானதாகவே இருந்தது. ஒருவர் மரித்தோரிலிருந்து திரும்பும் போது அவர் பழைய உலகில் இருந்த அதே நபராக, ஆனால் இப்போது தேவன் அவருக்கென்று கொடுக்க விரும்பிய மரபணு ரீதியாக அதே போல் உருவாக்கப்பட்ட நகல் உடம்பில் இருக்கிறார். மரித்தவர்கள் மிகச் சிறந்ததொரு ஒழுங்குமுறையில் உயிர்த்தெழுந்து திரும்பி வருவதில் வெளிப்பட்டிருந்த தேவனுடைய வல்லமையை குறித்து லெவ் விரிவாக பேசினான். உயிர்த்தெழுதல் என்பது கைகள், கால்கள் மற்றும் உடலின் பாகங்கள் காற்றில் பறந்து வந்து உண்மையான உடலுடன் மீண்டும் இணைக்கப்படும் என்றும், இது 24 மணி நேரங்கள் கொண்ட ஒரு நாளுக்குள்ளாகவே மறுசீரமைக்கப்பட்ட உடலுடன் பில்லியன் கணக்கானவர்கள் திரும்பி வரும் காரியமாக இருக்கும் என்றும் பலரால் கூறப்பட்டிருந்தது. உயிர்த்தெழுதலானது யதார்த்தமானதாகவும் முற்றிலும் வித்தியாசமானதாகவும் கண்ணியமானதாகவும் மற்றும் ஒழுங்கானதாகவும் இருக்கிறது. கிறிஸ்து தான் தெரிந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய மேனியை கொடுக்கிறார். இந்த நிகழ்வானது கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சி முழுவதிலும் நடைபெறுகின்றது என்று லெவ் விளக்கினான். லெவ் பெஞ்சமினின் வீட்டிற்கு திரும்பியதும் அவன் சீர்படுத்தப்பட்ட மற்றும் குணமாக்கப்பட்ட உலகத்தில் தான் கண்ட காட்சிகளினால் உற்சாகமாய் காணப்பட்டான். ஒவ்வொரு நபரும் தங்களது பிரயாசத்தின் மூலம் பலிகளை ஏறெடுத்து இழந்ததை திரும்ப கொடுப்பதற்காக வந்த இரட்சகரை பின்பற்றுவதின் மூலம்
ஆசீர்வாதத்தினை பெற்றுக்கொள்ளுவார்கள். தம்முடைய சொந்த இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து அவர்களை மீட்டு கொண்ட கிறிஸ்து இப்புதிய உலகில் முழு மனுக்குலத்தையும் சீர்படுத்தி பூமியினை பரதீசாக மாற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தார். பெஞ்சமினும் தெபோராவும் தங்களது வாழ்க்கையிலும் மற்றும் வேலைகளிலும் பரிசுத்தத்தை நிரூபித்திருந்தனர். அனைவருக்கும் ஜீவனை கொடுப்பதற்கான இந்த மாபெரும் தோட்டக்கலை திட்டத்தில் முக்கியமான பங்கினை வகிக்கும்படி முற்பிதாக்கள் இவர்களை ஏன் குறிப்பிட்டு தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை எளிமையாக புரிந்து கொள்ள முடிந்தது. உபதியாக்கள் தங்களது குடும்பத்தின் ஒரு பாகமாக இருப்பதை கனமிக்க ஒன்றாகவும் மற்றும் உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒன்றாகவும் லெவ் கருதினான். கானா எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மேலும் 2 தேசங்கள் கிறிஸ்து மற்றும் முற்பிதாக்களுடைய அதிகாரத்தின் கீழ் வருவதற்கு கேட்டிருக்கின்றனர் என்றும் இது அவ்விரண்டு தேசங்களுக்கும் ஆசீர்வாதங்கள் குவிய தொடங்க போவதை அர்த்தப்படுத்துகிறது என்ற செய்தியை அவர்கள் மதிய உணவை உண்ணும் போது தெபோரா அறிவித்தாள். அவர்கள் நம்முடன் இணைய போவதற்காக நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். முன்பு இந்த தேசங்கள் எருசலேமின் தலைமையை ஏற்க மறுத்திருந்ததினால் அங்கே மழை பொழிவு இல்லாதிருந்தது. பூமியின் வம்சங்களின் சேனைகளில் தேவனாகிய கர்த்தரை ராஜாவாக தொழுது கொள்ள வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை என்ற தீர்க்க தரிசன நிறைவேறுதலையும் தெபோரா குறிப்பிட்டார். சில நாடுகள் பட்டினியின் விளிம்பில் உள்ளன. ஆனாலும் அவர்களுக்கு இருக்கும் பெருமை மற்றும் தவறான எண்ணங்கள் எருசலேமின் தலைமையை ஏற்றுக்கொள்வதிலிருந்து அவர்களை தடுக்கின்றன. இருப்பினும் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை அவர்கள் பார்க்கும் போது கர்த்தரின் ஆசீர்வாதங்களை எதிர்ப்பதற்கு பதிலாக அவைகளை ஏற்றுக்கொள்ளும் முடிவிற்கு இறுதியாக வருவார்கள். அவ்வாறு நிகழும் போது நாம் மரங்களின் ஏற்றுமதியை விரிவுபடுத்த வேண்டும். மேலும் கூடுதல் மரத்தோட்டங்களை நாற்று பண்ணைகளை அமைக்கவும் வேண்டும். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் தேசங்கள் உதவி கோரும் போது நாம் தயாராக இருப்பதே ஆகும். நம்மால் மட்டுமே இவ்வளவு கச்சிதமாக திட்டமிட்டிருந்திருக்க முடியாது. இந்த தேசங்கள் நமது தலைமையை ஏற்றுக்கொண்ட உடனேயே அவர்களுக்கு மழை வந்து சேரும். நில அளவையாளர்கள் நடவு செய்வதற்கும் மற்றும் வீடுகள் கட்டுவதற்குமான நிலத்தை பிரித்தவுடன் இந்த 2 தேசங்களுக்கும் ஏதேன் மரங்களை நாங்கள் ஏற்றுமதி செய்வோம். ஏதேனுக்கு இட்டு செல்லும் பாதையில் ஏற்கனவே பெரும்பாலான முக்கிய நாடுகள் உள்ளன என்று பெஞ்சமின் மேலும் கூறினார். பாட்டி தாத்தா, தான் ஆப்பிரிக்காவில் உள்ள கானாவுக்கு செல்ல போகிறேன் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். கானா இஸ்ரேலின் உதவியை கேட்டிருக்கிறது. அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. முற்பிதாவாகிய ஏனோக்கு என்னை தொடர்பு கொண்டு முற்பிதாக்கள் என்னை கானாவுக்கு அனுப்ப ஒப்புக்கொண்டுள்ளதை கூறினான். ஜேக் மாமா, வேலை செய்வது போன்றதொரு தொழிற்சாலை உருவாக்க நான் உதவுவேன். மாமா எனக்கு நிறைய ஆலோசனைகள் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் கொடுத்த வரைபடங்களும் கூட வீட்டில் என்னிடம் உள்ளன என்று ஆலன் கூறினான். பெஞ்சமின் புன்னகைத்தவாறு, ஆலன், இது ஒரு சிறந்த செய்தி. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் உன்னால் அவ்வேலையை செய்ய முடியும் என்று நாங்கள் அறிவோம். நாங்கள் ஏற்கனவே சிறிய ஏதேன் மரங்களை கானாவிற்கு அனுப்பியுள்ளோம். ஏதேன் பழங்களை விரைவாக கொடுக்கும் மரங்களையும் நாங்கள் அனுப்பியுள்ளோம். இந்த மரங்கள் நோய்வாய்ப்பட்டோர் மற்றும் வயதானவர்களின் நலனுக்காக அறுவடை செய்யப்படும். பெரும்பாலான மக்கள் ஆரோக்கியம் மற்றும் உயிர் சக்தியை பெற்று அதனை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதன் மூலம் மறுசீரமைப்பின் வேலையில் தங்களை இணைத்துக் கொள்ளுவார்கள். கானா பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ளது. எப்போதும் ஏராளமான மழைப்பொழிவை கொண்டிருக்கும் கானாவின் மண் மிகவும் வளமானது. இத்தகைய சாதகமான காலநிலைமையின் கீழ் மரங்கள் செழித்து வளரும். ஒருவேளை நான் உங்களை சந்திக்க அங்கு வரலாம். நான் முற்பிதாவாகிய ஆபிரகாமிடம் பேசுகிறேன். எங்களது வேலை இங்கு எவ்வித தடையும் இன்றி நன்றாக சென்று கொண்டிருக்கின்றது. இவ்வேலையை முன்னெடுத்து செய்வதற்கு இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று பெஞ்சமின் விளக்கினார். மிகவும் நல்லது தாத்தா. ஒருவேளை பாட்டியும் கூட உங்களுடன் வரலாம் இல்லையா? நீங்கள் இருவருமே இந்த வேலையை செய்வதற்கு மிகவும் தகுதியானவர்கள். உங்கள் இருவருடைய பெயர்களும் மிகவும் பிரபலமாகிவிட்டன என்றும் ஆலன் வியப்புடன் கூறினான். பாராட்டுக்கு நன்றி. ஆனால் இந்த புகழ் கிறிஸ்துவுக்கே உரியது. அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எங்களது வேலை வெற்றி கிடையாது. நாம் சீரான மழைப்பொழிவை பெற்றுள்ளோம். அதனால்தான் நமது விதைகள் அனைத்தும் செழித்து வளர்கின்றன. சீரான மழைப்பொழிவு எப்போதும் இருக்கும் என்று என்னிடம் கூறப்பட்டது.
அதை போலவே இருந்தும் வருகிறது. இந்த நாற்றுகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கு நாங்கள் ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருந்ததால் நிச்சயமாக அது எங்கள் வேலையை சிக்கலாக்கி இருக்கும். பூமி அதன் விளைச்சலை அபரிமிதமானதாக வழிகளில் கொடுத்து கொண்டு வருகிறது. தாவரங்கள் விரைவாகவும் வலுவாகவும் வளர்கின்றன. நோய்களோ அல்லது பூச்சிகளோ எதுவும் இங்கு இல்லை. நாங்கள் வெறுமனே விதைகளை விதைத்துவிட்டு வெளியேறுகிறோம் என்று பெஞ்சமின் கூறினார். தாத்தா, நீங்கள் இவ்வேலையை மிகவும் எளிமையாக மாற்றிவிட்டீர்கள். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான திட்டமிடுதலில் நீங்கள் இருவரும் எந்த ஒரு விவரத்தையும் தவற விடுவதில்லை என்பது எங்கள் அனைவருக்கும் தெரியும். ஒரு செடியை பார்க்கும் போதே அதற்கு என்ன தேவை என்பதை உங்களால் கூற முடியும். சாலமோன் தாவரங்களை பற்றி விரிவுரையாற்றுவதில் ஞானமுள்ளவராக இருந்தார். ஆனால் அவற்றை எப்படி செழிக்க செய்வது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று ஆலன் கூறினான். சரி, இங்கே காரியங்கள் சுமூகமாக நடக்கும் போது டெபோராவும் நானும் இதே போன்ற திட்டங்களை மேற்பார்வையிடுவதற்கு மற்ற தேசங்களுக்கு செல்ல முற்பிதாக்கள் எங்களை அழைக்கலாம் என்று முற்பிதாவாகிய ஆபிரகாம் கூறியுள்ளார். கர்த்தர் பூமியை ஆசீர்வதிப்பதால் நமது வேலை எளிதாகி உள்ளது. ஆனால் பூமி இனி செழிப்பான அறுவடைகளை கொடுக்கும். பயிரிடும் அனைத்தும் 2 மடங்கு வேகமாக வளர்ந்து 4 மடங்கு பலனை அளிக்கின்றன. இன்று நாம் பெரும் விளைச்சலை என்னால் நம்ப முடியவில்லை. இதற்காக எந்த கணத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அது கர்த்தரையே சாரும் என்று பெஞ்சமின் மேலும் கூறினார். வீட்டிற்கு திரும்புதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். விரைவில் வீட்டிற்கு திரும்புவதற்கான பயணத்திற்கு தயாராக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அன்பினால் நிறைந்திருந்த பெஞ்சமினும் தெபோராவும் ஆலன் கானா வேலையை ஏற்றுக்கொண்டதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். கர்த்தராலே எல்லாம் ஆகும் என்று தெபோரா ஆலனிடம் கூறினார். இஸ்ரேலின் மற்ற பகுதிகளை லெவ்விற்கு காட்டுவதற்காக குடும்பத்தினர் மத்திய தரைக்கடல் வழியாக வீட்டிற்கு பயணம் செய்தனர். வறண்ட பாறை நிலம் பழம் தரும் பரதீசாக மாற்றப்பட்டிருந்தது. எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன பயிர்கள் சிறந்த முறையில் விளைந்தன என்பதை வேதாகம சரித்திரம் நமக்கு கற்பித்துள்ளது. இரவின் மழையும் காலையின் பனியும் நிலத்திற்கு தண்ணீரை கொடுத்தன. களைகள் மற்றும் நோய்கள் ஒழிந்து போயிருந்தன. வியர்வை மற்றும் உழைப்பு இல்லாமலேயே பூமி தன் பொக்கிஷங்களை தாராளமாக கொடுக்க தொடங்கி இருந்தது. அழகான மத்திய தரைக்கடலின் கம்பீரமான காட்சி லெவ்வை பிரமிப்பில் ஆழ்த்தியது. ஆனால் இதே கடல்தான் ஒரு காலத்தில் கொடூரமானதாக இருந்தது என்பதை லெவ் நினைவு கூர்ந்தான். அதன் அடிப்பகுதியில் எத்தனை கப்பல்கள் மூழ்கி உள்ளனவோ, புயல்கள் எழுந்திருந்தன. சில சமயங்களில் பல நாட்கள் கூட நீடித்திருந்தன. மேலும் பல கப்பல்களால் கடலின் கடுமையான காற்றையும் கொந்தளிக்கும் அலைகளையும் தாங்க முடியாமல் போகிருந்தன. கடலில் மரித்த எவரும் அப்படியே விட்டுவிடப் போவதில்லை என்பதை அறிந்த லெவ் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். கிறிஸ்துவின் குரல் ஏற்ற வேளையில் அவர்களின் நீர்க்கல்லறைகளிலிருந்து அவர்களை அழைக்கும். அவர்கள் கடலுக்குள்ளேயே இருக்கும்படி விடப்படுவதில்லை. தான் பெற்றுக்கொண்டதைப் போலவே ஒவ்வொருவரும் தங்களுக்காக கட்டப்பட்ட வீடுகளில் வாழ்க்கைக்கான ஏராளமான வசதிகளுடன் உயிர்த்தெழ உள்ளனர் என்று லெவ் எண்ணினான். ஜேக் லெவ்வின் எண்ணங்களை இடைமறித்தான். பயங்கரமான சூறாவளிகள் மற்றும் பூகம்பங்களை கட்டுப்படுத்துவதில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக முற்பிதாக்கள் எங்களிடம் கூறியுள்ளனர். மனிதர்கள் பூமியை நிரப்பி அதனை தங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் பல ஆண்டுகளாக மனிதர்களுக்கு பூமியின் தனிமங்களை எப்படி கீழ்ப்படுத்துவது என்று தெரியவில்லை. அவர்களுக்கு பூமியை எப்படி அழிப்பது என்றே தெரிந்திருந்தது. பூமியை எப்படி தங்களுக்கு கீழ்ப்படுத்துவது என்று தெரியவே இல்லை. ஆனால் இப்போது பூமியை வளமாக்கும் செயல்முறையை நிறைவேற்றுவதற்கான படிப்புகள் உள்ளன. ஏற்கனவே இயற்கை பேரழிவுகளினால் உண்டான வன்முறை மற்றும் அழிவுகளினால் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. பருவநிலையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு கிறிஸ்து பொறுப்பேற்றுள்ளார். ஆனால் சரியாக அறிவுறுத்தப்பட்ட பிறகு மனிதன் தாங்களாகவே செய்யக்கூடிய காரியங்களுக்கு கிறிஸ்து எந்தவித உதவியும் அளிக்க மாட்டார். நாம் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியுள்ளது என்று ஜேக் கூறினான்.
உண்பதும் உறங்குவதும் உலாவுவதும் தவிர வேறு எந்த வேலையும் செய்வதற்கு இருக்காது என்று அவர்கள் கற்பனை செய்திருந்தால், கற்பனையில் கண்ட இடம் உட்டோப்பியா சலிப்பானதாக இருக்கும் என்று பலர் நினைத்தார்கள். மன ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் மற்றும் அறிவியல் ரீதியாகவும் இவ்வளவு சவாலான ஒரு நேரத்தை நாங்கள் கனவுகளில் கூட நினைத்து பார்த்ததில்லை. 30 மில்லியன் மக்களை மரித்தோரிலிருந்து மீட்டெடுப்பதில் பங்கு பெறும் இந்த மிகப்பெரிய பணியினை பற்றி நமக்கு எந்த எண்ணங்களும் இல்லை என்றவாறு ரேச்சல் தொடர்ந்தாள். நல்ல வேளையாக இப்புதிய பூமியில் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஏற்பாடுகளையும் அவர்களுக்கான திட்டங்களையும் தேவன் செய்திருக்கிறார். இத்திட்டமானது தற்செயலாகவோ அல்லது மனிதர்களின் தவறு மூலமாகவோ உண்டானதல்ல. தேவன் தன் ஒரே பேரானவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்ததினால் இதிலிருந்து மனுக்குலம் பயனடைவதற்கு அவர் அனைவருக்கும் ஒரு முழுமையான வாய்ப்பினை கொடுத்திருப்பது நியாயமானதே. இன அழிப்பு அல்லது பரிசுத்த விசாரணை என்று அழைக்கப்படுவதை தேவன் ஏன் அனுமதித்தார் என்பது புரிந்து கொள்ளுவதற்கு கடினமான கேள்வியாக உள்ளது. ஒட்டுமொத்த சீரழிவின் உச்சகட்டமான இத்தகைய செயல்களை புரிந்து கொள்ளுவது கடினமாக உள்ளது. காட்டு மிராண்டிகள் என்பவர்கள் கொடூரத்தன்மைக்கு பெயர் போனவர்களாக இருந்ததாலும் அவர்கள் அறியாமை மற்றும் மூட நம்பிக்கையினாலே அவற்றை செய்திருந்தனர். ஆனால் நான் குறிப்பிடுபவர்கள் படித்தவர்கள் மற்றும் மத குருமார்களாக இருக்கிறவர்கள் என்று ரெபேக்காள் மேலும் கூறினாள். நாம் பதில்களுக்காக நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியதில்லை அம்மா என்று ஆலன் ஒப்புக்கொண்டான். 3 அல்லது 4 ஆண்டுகளில் 3ஆம் ஜெர்மனி குடியரசின் சில முக்கிய நபர்கள் உயிர்த்தெழுந்து வருவார்கள். ஹிட்லருடன் கூட்டிணைந்து செயலாற்றிய மத குருமார்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள். ஒவ்வொருவரும் அவரவர் செயல்களை விளக்குவதற்கான பகுத்தறிவு கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். எனினும் அவர்கள் கூறும் காரணங்கள் போலியானதாக இருக்கும். உண்மைகளை மறைக்க சாத்தானால் இப்போது முடியாது. அவனுக்கென்று நியமிக்கப்பட்டுள்ள படுகொழியில் தள்ளி கட்டப்பட்டுள்ளான். மனுக்குலத்திற்கு எதிரான தங்களது குற்றங்களுக்கு மக்களே பொறுப்பேற்க வேண்டும். ஒரு காலத்தில் சமூகத்தில் பொறுப்பற்ற அணுகுமுறை ஊடுருவி இருந்தது. ஒவ்வொருவரும் தங்களது கணக்கை கொடுக்கும்படி திரும்பி அழைக்கப்படுவார்கள் என்று யாரும் எதிர்பார்த்திருந்திருக்க மாட்டார்கள் என்று ஆலன் மேலும் கூறினான். குஸ்டாவ் ஜான்சன் ஸ்வீடன் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அவர்களின் கால்களை நீட்டியபடி கரையோரம் நடப்பது நன்றாக இருந்தது. அவர்கள் ஒரு சிறிய சோலையில் ஓய்வெடுத்தனர். அங்கு பலர் அமர்ந்திருந்தனர். லெவ் மதிய உணவு சாப்பிடுவதற்கான மேசையை தேடிக்கொண்டிருக்கையில் அயல்நாட்டு உச்சரிப்போடு பேசிய ஒரு நடுத்தர வயது மனிதர் அவர்களை அவருக்கு அருகில் உட்கார அழைத்தார். அவர் தன்னை ஸ்வீடனை சேர்ந்த குஸ்டாவ் ஜான்சன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார். முற்பிதாக்களின் அழைப்பின் பேரில் குஸ்டாவ் இஸ்ரேலுக்கு வந்திருப்பதாக கூறினார். ஸ்வீடன் இஸ்ரேலுடன் கூட்டு சேர்வதற்காக விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டாலும் அனைத்து நிபந்தனைகளுக்கும் இணங்குவதில் அந்த தேசம் சிக்கலை எதிர்கொண்டது. சிறிய மாற்றங்களை மட்டுமே செய்து அவர்கள் முன்பு இருந்ததைப் போலவே செயல்பட முடியும் என்று நினைத்தார்கள். இதன் விளைவாக ஸ்வீடன் இன்னும் முழு ஆதரவையும் மற்றும் எதிர்பார்த்த உதவியையும் பெற்றுக்கொள்ளவில்லை. குஸ்டாவ் டெல் அவிவில் தரையிறங்கியதாகவும் எருசலேமிற்கு பயணம் செய்வதற்கு அவருக்கு கார் அனுப்பப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்தார். இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்த முற்பிதாவாகிய சாமுவேல் குஸ்டாவ் நேரில் வந்து இஸ்ரேல் தேசத்தை பார்க்க விரும்பினார். லெவ் தங்களிடமிருந்து மிகுந்த சுவையான ஏதேன் பழங்கள் வைக்கப்பட்டிருந்த கூடையை ஆசிர்வதித்து பின்னர் அதிலிருந்து சிலவற்றை குஸ்டாவுக்கு கொடுத்தான். சிலவற்றை எடுத்து சாப்பிட்ட அவரது முகம் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. இந்த பழம் நான் இதுவரை ருசித்த பழங்களிலேயே மிகவும் சுவையான பழம் என்பதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்று குஸ்டாவ் கூறினார். நான் 6 நாட்களுக்கு முன்பு உயிர்த்தெழுப்பப்பட்ட போதுதான் முதலாக ஏதேன் பழத்தின் சுவையை ருசித்தேன். அப்போதிலிருந்தே நான் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். எருசலேமை பாதுகாக்கும் கடைசி போரில் நான் மரித்தேன். நான் ஜீவனுக்கு திரும்பி முதல் முறையாக ஏதேன் பழத்தை சுவைத்த போது அது இவ்வளவு விரைவாக
உயிர் சக்தியையும் மற்றும் மன தெளிவையும் மீட்டெடுக்கும் என்று எனக்கு தெரியாது. குஸ்டாவ், இந்த பழத்தை உட்கொள்ள ஆரம்பித்த சில நாட்களிலேயே நீங்கள் வித்தியாசத்தை உணர்வீர்கள் என்று லெவ் கூறினான். ஏதேன் பழத்தையும் ருசித்து உங்கள் சாட்சியத்தையும் கேட்ட பிறகு நீங்கள் கூறியதை நான் நம்புகிறேன். நீங்கள் மரித்து விட்டீர்கள் என்றும் இப்போது நீங்கள் மீண்டும் உயிர்த்தெழப்பட்டுள்ளீர்கள் என்றும் நீங்கள் சொல்லுவது விசித்திரமாக இருக்கிறது. இஸ்ரேலில் உயிர்த்தெழுதல் நடப்பதை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஸ்வீடனில் யாரும் உயிர்த்தெழுதலை இன்னும் அனுபவிக்கவில்லை. என் மகனும் கூட அந்த போரில் மரித்து விட்டான். அவன் எங்களது நாட்டிலிருந்து சென்றிருந்த ஒரு சிறிய குழுவை கொண்ட படைப்பிரிவில் இருந்தான். எருசலேமிற்கு எதிரான அந்த முற்றுகையை அரசியல் மற்றும் மத தலைவர்களே உண்டாக்கி இருந்தனர். ஆனால் இது சாதாரண மக்களை கடும் சோதனைக்குள்ளாக தள்ளி இருந்தது. அதனாலேயே இஸ்ரேலை எதிர்த்து படையெடுத்தவர்களை தேவன் அழித்து விட்டார் என்பது வெளிப்படையாக தெரிந்த போது இந்த தோல்விக்கு காரணமாயிருந்தவர்கள் மீது மக்கள் கோபமடைந்தனர். எருசலேமை கைப்பற்றும் இந்த பணி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது என்று தலைவர்கள் கூறியிருந்தனர். அவர்களின் லட்சியங்களை நிறைவேற்ற உதவுபவர்களுக்கு பெரும் வெகுமதிகளை தருவதாகவும் தலைவர்கள் உறுதியளித்திருந்தனர். ஆனால் இந்த முறை ஜனங்களின் உயிரை கொடுத்தாகிலும் எருசலேமை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தலைவர்களின் முகங்களில் தென்பட்டன என்று குஸ்டாவ் கூறினார். முற்பிதாக்களின் நிபந்தனைகளை விரைந்து ஏற்றுக்கொள்ள நீங்கள் உங்கள் ஜனங்களை இணங்க வைப்பீர்கள் என்று நம்புகிறேன். அவர்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் அவர்கள் செய்யும் எதுவும் அவருடைய வழிகாட்டுதலுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் இஸ்ரேலுக்கு செல்கையில் அங்கு அனைத்தும் எவ்வளவு சாதாரணமாகவும் திறன்படவும் மற்றும் ஒழுங்காகவும் இருக்கிறது என்பதை காண்பீர்கள். எந்த ஒரு முயற்சியும் வீணானதாகவோ அல்லது போலியானதாகவோ இல்லை. ஏதேன் பழத்தின் காரணமாக நோய்வாய்ப்பட்டவர்களோ அல்லது இயலாமையில் உள்ள மக்களோ எங்கள் தேசத்தில் இல்லை. இப்பழத்தின் விளைவாக சிறு குழந்தைகள் தவிர மற்ற அனைவரும் மிக சிறந்த மறுசீரமைப்பின் திட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றனர். மிக பெரிய பிரச்சனை என்னவென்றால் தங்களின் முந்தைய வாழ்க்கையை குறித்ததான எண்ணங்களே எங்களுக்கு சுமைகளாக இருக்கும். கெட்ட பழக்க வழக்கங்களும் பாவமான வழிகளில் நடந்தலும் பழைய பிரயோஜனமற்ற சுயநலமும் அவர்களின் இருதயங்களில் இன்னும் வாழ்கின்றன. எந்த ஒரு மனித பலவீனத்தையும் அவர்களது தனிப்பட்ட முயற்சியின்றி வென்றுவிட முடியாது. ஒவ்வொருவரும் ஒன்று அவர்களது பாவத்தை மேற்கொள்ளுவார்கள் அல்லது பாவம் அவர்களை மேற்கொள்ளும். உதவியானது அனைவருக்கும் சமமாக வழங்கப்படும். ஆனாலும் அனைவரும் மாற்றத்தை விரும்ப மாட்டார்கள் என்று ஜாக் கூறினான். உங்களோடு கூட அமர்ந்து சாப்பிடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களது அனுபவங்களை கேட்பதற்கு மட்டுமல்லாமல் உங்களது உணவினையும் சுவைத்து பார்ப்பதற்கு நான் விரும்பினேன் என்று குஸ்டாவ் கூறினான். நான் இங்கு வந்தபோது சிறிது சோர்வாக இருந்தேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஏனென்றால் நான் விமான நிலையத்தில் வந்து இறங்கிய போது என்னை வரவேற்க எந்த அதிகாரியும் இல்லை. இந்த கார் மட்டுமே அனுப்பப்பட்டிருந்தது. ஸ்வீடனில் இருந்து தூதுவராக வந்த என்னை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பார்கள் என்று நான் எதிர்பார்த்திருந்தேன் என்று மேலும் கூறினார். கிறிஸ்து யாரொருவருக்கும் சிவப்பு கம்பளம் விரிப்பதில்லை. நீங்கள்தான் கிறிஸ்துவுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்க வேண்டும். அவருக்கு கொடுப்பதற்கு கீழ்ப்படிதலையும் நன்றிகளையும் தவிர எதுவும் உங்களிடத்தில் இல்லை. நீங்களும் உங்கள் ஜனங்களும் எவ்வளவு சீக்கிரம் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். ஸ்வீடனை சேர்ந்தவர்கள் மிக சிறந்த கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு என்ன கடினம் ஏற்பட போகிறது? யூதர்களான எங்களுக்குத்தான் மேசியாவை நிராகரித்த வரலாறு இருக்கிறது. ஆனால் நாங்களே இப்போது அவருடைய அதிகாரத்திற்கு கீழாக வந்துள்ளோம் என்று ஜாக் கூறினான். தன்னுடைய தொழுநோயை எலியா குணப்படுத்த வேண்டும் என்று விரும்பிய சீரியா தளபதியான நாகமானின் கதை நினைவில் இருக்கிறதா? எலியா நாகமானிடம் சேர் நிறைந்த யோர்தானிற்கு சென்று 7 முறை முழுக வேண்டும் என்று கூறிய போது அவர் கோபமடைந்து யோர்தானில் மூழ்காமலேயே வீடு திரும்பினார். இறுதியில் அவருக்கு சிறந்த அறிவுரை கொடுக்கப்பட்ட போது அவர் மனமுவந்து முழுகுவதற்கு இசைந்தார். நாகமான் ஆச்சரியப்படத்தக்க வகையில் குணமடைந்தார். ஸ்வீடனும் தங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும்
ஒவ்வொரு நிபந்தனைகளுக்கும் இணங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். விரைவாகவோ அல்லது தாமதமாகவோ அவர்கள் இணங்குவார்கள். எவ்வளவு சீக்கிரமாக அவர்கள் புதிய பூமியின் ஆட்சியாளர்களின் நிபந்தனைக்கு செவி சாய்க்கிறார்களோ அவ்வளவு சீக்கிரமாக அவர்கள் ஆசீர்வாதத்தையும் கனத்தையும் ஜீவனையும் பெற்றுக்கொள்ளுவார்கள் என்று ரெபெக்காள் கூறினாள். குஸ்டாவ் புன்னகைத்தவாறு, நீங்கள் உங்கள் கருத்துக்களை மிக தெளிவாக கூறியுள்ளீர்கள். ஸ்வீடனின் பெருமையானது விரைவான மற்றும் உற்பத்தியில் நல்லதொரு பலனை பெறுவதற்கான கதவை கிட்டத்தட்ட மூடியிருக்கிறது. இங்கு வரும்போது எனக்கு சிறிதளவு பெருமை இருந்ததை நான் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அதிகாரிகள் யாரும் என்னை வரவேற்க வராதிருந்ததை பார்த்தபோது நானும் கொஞ்சம் நாகமானைப் போலவே நடந்து கொண்டேன். எனது சிந்தையை தெளிவுபடுத்தியதற்கு நன்றி. நம்முடைய சந்திப்பு எனக்கு தேவையான ஒன்றுதான். எருசலேமில் உள்ள முற்பிதாக்களை சந்திப்பதற்கு இப்போது நான் தயாராக இருப்பதாக உணர்கிறேன் என்றார். நீங்கள் விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள மட்டுமே நாங்கள் உதவினோம். நீங்கள் முற்பிதாவாகிய சாமியேலையும் மற்ற முற்பிதாக்களையும் சந்திக்கும் போது நிச்சயம் அவர்களின் பால் ஈர்க்கப்படுவீர்கள். நீங்கள் இதுவரை அவர்களை போன்ற பரிபூரணமானவர்களை சந்தித்திருக்க முடியாது. நீங்கள் அவர்களை சந்திக்கும் போது நிச்சயமாக ஆச்சரியப்படுவீர்கள். அவர்கள் அழகானவர்கள் மற்றும் அறிவு கூர்மை உள்ளவர்கள். அவர்கள் அதிகாரத்துடன் பேசுவார்கள், ஆனால் அன்பு மற்றும் கருணை மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள். முற்பிதாக்கள் வேலைப்பளு நிறைந்தவர்களாய் இருப்பதால் தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அனைத்து நிபந்தனைகளும் கிறிஸ்துவிடமிருந்தே வருகின்றன. முற்பிதாக்கள் அவர்களின் வாயாக இருந்து செயல்படுபவர்கள் மட்டுமே. நான் இதுவரை கிறிஸ்துவை வணங்கியதே இல்லை, ஆனால் இப்போது அவராலேயே ஜீவனுக்கு திரும்பி இருக்கிறேன். நான் அவருக்கு கடன்பட்டுள்ளதை உணர்கிறேன். கிறிஸ்துவை சந்திப்பதற்கு சிறந்த இடம் நமது முழங்கால்தான். முற்பிதாவாகிய சாமியேல் மற்றும் அவருடன் இருக்கும் மற்ற முற்பிதாக்கள் சொல்வதை மாத்திரம் கேளுங்கள். அவர்கள் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அது மிகவும் எளிமையானதாகத்தான் இருக்கும். நீங்கள் எவ்வளவு விரைவாக அவர்களின் நிபந்தனைகளுக்கு செவிசாய்க்கிறீர்களோ அவ்வளவு விரைவாக பலன்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஸ்வீடன் மக்கள் முற்பிதாக்களின் நிபந்தனைகளுக்கு இணங்குகிற நாளிலிருந்து அவர்களின் மாபெரும் மறுசீரமைப்பு செயல்முறையால் நீங்கள் மேற்கொள்ளப்படுவீர்கள் என்று லெவ் கூறினான். குஸ்டாவ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தார். இன்று நான் உங்களை சந்தித்தது முன் தீர்மானிக்கப்பட்ட தெய்வீக செயலாகவே இருக்க வேண்டும். என்னுடைய அணுகுமுறையை சரி செய்வது அவசியமானதாக இருந்தது. நீங்கள் அதற்கு எனக்கு உதவினீர்கள். முற்பிதாவாகிய சாமியேலை சந்திப்பதற்கு நான் இப்போது தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு நன்றி. ஏதேன் பழங்கள் ஏற்கனவே என் சிந்தையை தெளிவுபடுத்த துவங்கிவிட்டது என்றார். அந்த சிறிய குடும்பம் இஸ்ரேலின் தேவனுடைய அன்பு மற்றும் வல்லமையை கண்டு வியந்தவாறும் கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக ஊழியம் செய்வதில் மகிழ்ந்தவாறும் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தனர். இந்த பயணம் லெவ்விற்கு பரவசமான ஒன்றாக இருந்தது. நாளை நம்முடைய விடுமுறை நாளின் கடைசி நாள். நாளைக்கான நம்முடைய வேலைகள் என்ன? இதன் பிறகு விரைவில் ஆலன் கிளம்புவான். நம்முடைய பெற்றோர்களுக்காக எங்கு வீடுகளை கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாளை சென்று பார்க்கலாமா என்று லெவ் கேட்டான். நாளை ஓய்வு நாள். நாம் வழக்கத்தை விட அதிக நேரம் தேவாலயத்தில் செலவிடுவோம். ஆனால் அவர்களுக்கான வீட்டிற்கென்று ஒதுக்கப்பட்ட இடங்கள் அருகில்தான் உள்ளது. மதிய உணவிற்கு பிறகு அந்த இடத்திற்கு சென்று கட்டுமானத்திற்கு இன்னும் என்னென்ன பொருட்கள் தேவை என்பதை சரிபார்க்கலாம். ஒருவேளை அஸ்திவாரம் போடப்பட்டு விட்டது என்றால் மேற்கொண்டு கட்டுவதற்கு தேவையான பொருட்களை கட்டிடங்களுக்கு அனுப்பலாம் என்று ரெபெக்காள் பதிலளித்தாள். ரூபனின் குடும்பம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தனிப்பட்ட பொறுப்புகளை செய்வதற்கு சரியான நேரம் மாலை நேரம்தான் என்பதை உணர்ந்து அந்நேரம் தொடங்கும் நேரத்தில் லெவ், ஜாக், ரேச்சல் மற்றும் ஆனி ஆகிய நால்வரும் அவரவருடைய வீட்டை அடைந்தனர். லெவ் தன் வீட்டை நோக்கி நடந்தவாறு வரும் வாரத்திற்கான வேலைகளையும் மற்றும் தனது தாய் மற்றும் தந்தைக்கான வீட்டினை விரைவில் கட்டத் துவங்குவதற்கான திட்டங்களையும் யோசித்தவாறு நடந்தான். அவன் தனக்கு இருக்கும் நேரத்தை தேவனுடைய வார்த்தைகளை படிப்பதற்கும் முற்பிதாக்களினால் வழங்கப்படும் கட்டிடக்கலை மற்றும் தொழில்நுட்பம் போன்ற பாடங்களை படிப்பதற்கும் கவனமாக திட்டமிட்டு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தான். திடீரென்று கேட்ட ஒரு பெண்மணியின் அழுகுரலினால் அவனது யோசனைகள் தடைப்பட்டன.
அந்த பெண்மணி சாலை ஓரமாக அமர்ந்து தனது கைகளை தலையின் மீது வைத்தவாறு அழுது கொண்டிருந்தாள். உங்களுக்கு உதவுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று தன்னை மறந்து லெவ் கேட்டான். அவனது அந்த இயல்பான உதவும் தன்மையை கண்டு லெவ் ஆச்சரியமடைந்தான். அந்த பெண் அவன் கூறியது எதையும் கேட்காதவாறு தொடர்ந்து அழுது கொண்டிருந்தாள். லெவ் அவளது அருகில் அமர்ந்து அவளது தோள்களில் தன் கைகளை வைத்தவாறு, என்னால் செய்ய முடிந்த உதவியை நான் உங்களுக்கு செய்கிறேன். அதை செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அவசரமான வேறு வேலை எதுவும் இல்லை என்றான். ஏய் என்று ஒரு கரகரப்பான குரல் கேட்டது. நீ என்ன செய்து கொண்டிருப்பதாக நினைக்கிறாய் என்று அந்த குரல் லெவ்விடம் வினவியது. அந்த குரலை கேட்டதும் லெவ்வின் உடல் விரைப்பானது. அக்குரலுக்கு சொந்தக்காரன் ரூபன் மேயர். லெவ்வின் கண்கள் ரூபன் மேயரின் முகத்தை நேராக நோக்கின. என்னுடைய மனைவியை அழ வைத்துக் கொண்டிருக்கிறாய், நல்ல வேலை செய்கிறாய், இதுதான் புதிய பூமியின் வேலையா என்று கேட்டான். அவர் அழுகையின் சத்தத்தை கேட்டு ஏதாவது உதவி செய்ய விரும்பியே நான் அவர் அருகில் வந்தேன் என்று கூறியவாறு தலையசைத்தான். நல்லது, உனது உதவி எங்களுக்கு தேவையில்லை, நீ கிளம்பலாம் என்று ரூபன் கூறினான். அந்த வேளையில் ஒரு சிறுமி ரூபனை நோக்கி ஓடி வருவதையும் பின்பு ரூபனின் பேண்டை இறுக பிடித்தவாறு அப்பா என்று அழைப்பதையும் லெவ் கவனித்தான். உடனடியாக வீட்டிற்குள் போ என்று ரூபன் எச்சரிக்கையாக கூறினான். அந்த சிறுமி வீட்டை நோக்கி ஓடினாள். ரூபன் தன் மனைவியை அழைத்து கொண்டு தானும் அச்சிறுமி சென்ற திசையை நோக்கி சென்றான். மாலை நேர நினைவலைகள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அன்றைய நாளின் பின்மாலை வேளையில் லெவ் கணினியை திறந்து தான் படிக்க விரும்பும் பாடத்தினை தேட ஆரம்பித்தான். பல்வேறு பிரிவுகளிலிருந்து கட்டிடத்துறை சார்ந்த படிப்பினையை தேர்ந்தெடுத்தான். ஏனெனில் வீடு கட்ட உதவும் ஊழியமே அவன் செய்ய விரும்பும் முதல் ஊழியமாக இருந்தது. நகைச்சுவை உணர்வுடனும் உற்சாகம் அளிக்கும் விதமாகவும் தீர்க்கதரிசி ஏசாயாவினால் வழங்கப்பட்ட தெளிவான அறிவுரைகளை கேட்டதில் அடுத்த 2 மணி நேரம் பறந்து விட்டது. அவரது உரையாடலானது முழுவதுமாக லெவ்விற்கு கவரும் வகையில் இருந்தது. லெவ் தன்னுடைய தோட்டத்திற்கு எழுந்து சென்று அங்கிருந்த பெஞ்சில் அமர்ந்து ஏதேன் பழத்தை சுவைத்தவாறு இதுவரை நிகழ்ந்தவைகளை சிந்தித்து பார்த்தான். நல்ல ஆரோக்கியமான உடலுடன் மீண்டும் திரும்பி வந்து தன்னுடைய குடும்பத்தினரோடு இணைந்ததால் உண்டான சந்தோஷத்தை லெவ் அனுபவித்திருந்தான். தங்களுக்கு முன்னால் இருந்த திணறடிக்கும் தடைகளை தாண்டி வந்திருக்கும் பலதரப்பட்ட மக்களை, உதாரணமாக முன்பு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்த ஜான் போன்றவர்களை லெவ் சந்தித்திருந்தான். தனது முதல் விளைவுகளையும் அனுபவித்திருந்தான். இந்த புதிய வழிமுறைகளை எதிர்த்து சமாளிக்க முடியாமல் திணறியிருந்தான். பின்பு இந்த புதிய திட்டங்கள் வாழ்க்கையை இன்பமயமாக்குவதையும் இதற்கு கீழ்ப்படிவதனால் ஏற்படும் மகிழ்ச்சியையும் எதிர்ப்பதை விட இணங்குவதே அதிக மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதையும் லெவ் கண்டு கொண்டான். பழைய வழிகளில் பிடிவாதமாக காணப்படுவது என்பது எந்த ஒரு பிரயோஜனத்தையும் அளிக்காது என்று உணர்ந்து கொண்டான். லெவ்விற்கும் ரெபேக்காலிற்கும் இருந்த ரகசியங்களை பகிர்ந்து கொண்ட பிறகு அவனால் அவனது முன்னாள் மனைவியுடன் அவன் கற்பனை செய்ததை விட ஆழமான அன்புடன் பழக முடிந்தது. லெவ் கடந்த காலத்தில் சில வழிகளையும் பாதுகாப்பின்மைகளையும் எதிர்கொண்டான். மேலும் அதிலிருந்து குணமடையவும் தொடங்கிவிட்டான். ஆனால் இன்று ரூபனுடனான 2வது சந்திப்பு அவனுக்கு மீண்டும் ஏதோ ஒரு வலியை ஏற்படுத்தியது. உற்சாகமான திருமதி மில்லியின் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நடந்து கொண்டிருப்பதை பார்த்துள்ளான். லெவ் ஒபதியாக்களை பார்த்து வந்திருக்கின்றான். கிறிஸ்து மற்றும் அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களின் ஏற்பாட்டின் காரணமாக குஸ்டாவ் ஜான்சனை சந்தித்திருந்தான். இதுவரை நிகழ்ந்தவைகளை எண்ணியவாறு லெவ் தோட்டத்தில் அமர்ந்திருந்தான். லெவ் வீட்டிற்குள் வந்து உடைகளை மாற்றிவிட்டு படுக்கைக்கு செல்ல தயாரானான். தன்னுடைய படுக்கையில் அமர்ந்து சூரிய ஒளியை பிரதிபலிக்கும்படி வட்ட வடிவத்தில் இருந்த சூரிய மேற்கூரையின் வழியாக இரவு நேரத்தில் பிரகாசிக்கும் நட்சத்திரங்களை பார்த்தான். பின்பு அருகில் இருந்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தான். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஏசாயா 40 அதிகாரம் 11 என்ற வசனத்தை லெவ் வாசித்தான்.
அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுவது போல் தலையை அசைத்தான். மேய்ப்பனின் பராமரிப்பானது அவன் எதிர்பார்த்ததை விட மென்மையாக இருந்தது. பின்பு அவனது நினைவுகள் ரூபனிடம் திரும்பின. புதிய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக நம் உணர்ச்சிகளை சாந்தப்படுத்தும், உடலுக்கு வலிமை சேர்க்கும் ஏதேன் பழத்தை சாப்பிட்ட பின்பும் கூட நான் ஏன் ரூபனை வெறுக்கிறேன் என்று லெவ் எண்ணினான். ரூபனின் மீதான கோபமும் எரிச்சலும் ஏன் எனக்குள் மீண்டும் மீண்டும் வருகிறது என்பதை குறித்த கவலையுடனும் ஏன் என்று அறியும் ஆர்வத்துடனும் லெவ் கண்களை மூடினான். பின்பு ஆழ்ந்த உறக்கத்திற்குள் கடந்து சென்றான். இதனைத் தொடர்ந்து வரும் 11வது அத்தியாயத்தினை அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.